ஓகே. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சூப்பரா ஒரு யூடியூப் நம்ம கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த யூடியூப் கிரியேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எதுவுமே தேவையில்ல. ஒரே ஒரு Gmail மட்டும் இருந்தா போதும். நீங்க வந்து இருக்கிற மெயிலே யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு மெயில் ஐடி எப்படி நம்ம இந்த லாக்டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஐடியா பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாரி பண்ணலாம், அந்த மாரி பண்ணலான்ட்டு. ஆனா யூடியூப்ப எப்படி கிரியேட் பண்றதுன்னு கண்டிப்பா தெரியாம இருந்திருக்கும். ஏன்னா எனக்கே தெரியாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே கிரியேட் பண்ணிட்டேன் எப்படியோ. ஸோ அந்த மாரி நீங்க யாரும் கஷ்டப்பட வேணான்றதுக்கோசரம் நான் வந்து நானே கிரியேட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி யூடியூப வந்து கிரியேட் பண்றது. ஒரே ஒரு Gmail மட்டும் தான் போதும். வணக்கம் நேயர்களே! நீங்க பார்த்துக் கொண்டிருப்பது டிஆர் டெக் பாயிண்ட். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க. தேடி வரணும்னு நினைச்சீங்கன்னா பெல் பட்டன் அமைக்கிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி யாருனாச்சும் யூடியூப கிரியேட் பண்ணணும்னு கண்டிப்பா நினைச்சிருந்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை ஷேர் மட்டும் பண்ணுங்க. லேர்ன், க்ரோ அண்ட் ஷேர் எவ்ரிதிங். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வாங்க நண்பர்களே, யூடியூப கிரியேட் பண்ணி தூள் கலப்பலாம். உங்ககிட்ட இருக்கிற யூடியூப ஓபன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல உங்க லாகோ இருக்கும். அதை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ பண்ணும். உங்க அக்கௌண்ட்ஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா மெயில் ஐடி ஓபன் பண்றதுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்க வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபார் மை செல்ஃப் டு மேனேஜ் மை பிஸ்னஸ் அப்படின்னு ரெண்டுத்துல எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நேம் வேணுமோ அந்த மாதிரி நேமை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வியோ அப்படின்னு போட்டு லாஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச சேனலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேமை கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் மந்த் கேட்குது, நான் அதை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். உங்களுடைய மெயில் ஐடி வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் கிரியேட் யுவர் ஓன் இமெயில் அட்ரஸ் அப்படின்றத போட்டாலும் ஓகே தான். நான் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கேட்குறாங்க. நான் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அக்ரியா இல்லையா அப்படின்றது கேட்பாங்க. நீங்கள் வந்து எஸ் ஐ மீன் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துங்க. ஏன்னா ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்துடும். நீங்கள் இதில் கேட்குறது எல்லாத்தையும் ஐ அக்ரின்னு கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து கேட்குறாங்க. ஸோ கூகுளை வந்து நம்பி நம்ம பண்ணலாம். ஓகே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வியோ கார்ட்டூன்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. நம்ம அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே டேரெக்டாக உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யூடியூப் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வந்து இது வேணும்னு கேட்குறாங்க. நோ தேங்க்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். நோ தேங்க்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது ஒரு ஜிமெயில் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் யுவர் சேனலை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் சேனல் யூஸ் யூடியூப் ஆஸ் அதோட மெயில் ஐடியை காமிச்சிட்டு கிரியேட் சேனல் அப்படின்னு காமிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். டைரக்டா போயிடுச்சு. நீங்க உங்களுடைய லாகோ கிரியேட் பண்ணிக்கோங்க. மேல ஐ பட்டன்ல குடுக்குற லாகோ எப்படி கிரியேட் பண்ணணுன்றத நான் மேல ஐ பட்டன்ல குடுக்குறேன். பின்னாடி எப்படி பேனரை கிரியேட் பண்ணணுன்றதும் ஐ பட்டன்ல குடுக்குறேன். அதே மாதிரி மேல இருக்கிற கலர்ஸும் சேஞ்ச் பண்றது நான் அப்கமிங் வீடியோல கண்டிப்பா போடுறேன். இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நான் வந்து என்னுடைய மெயினான சேனலுக்குள்ள போயிட்டேன். அவ்வளவுதான் நண்பர்களே, நம்ம சூப்பரா ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதும் இல்லாம நம்ம லாகோ எப்படி கத்துக்க போறோம்ன்றதும் நான் மேல ஐ பட்டன்ல கொடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா உள்ள போய் பாருங்க. கொஞ்சம் இருங்க, லாகோ மட்டும் இல்ல, தம்ப்நெயில், பேனர் எல்லாமே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மேல அக்கறை இருந்தா அவங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்க கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிரைவேட்டா பேசணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம்ல லிங்க் கொடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி என்னை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி மற்றும் பிரைவேட்டா என்கிட்ட பேசுங்க. ரெடி சொல்ல மறந்துட்ட பாருங்க, அந்த ரெட் பட்டனை கிரே பட்டனா மாத்திடுங்க. ஓகே கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.